குருவே சரணம், குருவே போற்றி. கந்த குருவே சரணம். சேவல் கொடி வேலவன் துணை. நம்முடைய ஜோதிட நண்பர்கள் குழுவின் 5வது சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் ஸ்ரீ எடப்பாடி ஸ்ரீதர் ஐயாவுக்கும் 5ஆம் பாவமே வெற்றி அதிர்ஷ்டத்தை தருவது என்ற அணியில் பேசும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் எங்களுடன் கைகோர்த்து 6ஆம் பாவமே அதிர்ஷ்டத்தை தரும் என்று வாதாடும் எங்கள் அணியை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் சேவல் கொடி வேலவனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி. உத்தியோகம் புருஷ லட்சணம். இதுக்கு என்னங்க அர்த்தம்? முதல்ல பொண்ணு பார்க்க போகிறப்ப முதல் கேள்வியே வேண்டாம், விட்டுருங்க. பொண்ணு பார்க்குறேன், பொண்ணு பார்க்கல, அதெல்லாம் ரெண்டாவது விட்டுருங்க. முதல் கேள்வி என்ன? உத்தியோகம் புருஷ லட்சணம். நாம் என்ன நினைக்கிறோம்? இவருக்கு 5ஆம் இடம், ஜாதகர் ஒழுக்கமானவர், அன்பானவர், அழகானவர், அறிவானவர், இதெல்லாம் பார்க்குறான். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க? என்ன மாப்பிள்ளை என்னங்க வேலை செய்கிறாரு? அவர் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாருங்க, ஜாலியாக வீட்டில் தான் இருப்பார். அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்கிறாரு, அவர் எதுக்குங்க வேலைக்கு போகணும்? அவங்க அப்பா பார்த்துக்குவார், அவங்க பூர்வீக சொத்து இருக்குது, பார்த்துக்குவாங்க. நாம் எதுக்கு அவரை பற்றி கவலை பண்ணணும்? அவர் வேலைக்கெல்லாம் போக மாட்டார், அவர் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, அதனால் அவருக்கு பொண்ணு கொடுக்கலான்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களா? நான் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது அப்படி சொல்கிறாங்களா? அதுக்கு தான் வச்சுருக்காங்க பழமொழி. உத்தியோகம் புருஷ லட்சணம். 6ஆம் இடம் தானே உத்தியோகம், அதாவது 6ஆம் இடம் தான் சர்வீஸ் வேலை, 10ஆம் இடம் உத்தியோகம். அப்போது இங்கே ஏன் இந்த 10ஆம் இடத்துக்கு கொடுத்தான்? இப்போ நல்லா பாருங்கள், 10ஆம் இடத்துக்கு ரைட்டு, ஓகே, சிறப்பு. 10ஆம் இடம் சுயதொழில், 6ஆம் இடம் சர்வீஸ் வேலை. இது ரெண்டு தான் முக்கியத்துவமாக பார்க்குறாங்க. உத்தியோகம் புருஷ லட்சணங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், 5ஆம் பாவம் அதிர்ஷ்டம். ஆமாம், அதிர்ஷ்டம் தான். ஆனால் 5ஆம் பாவத்தில் வேறு ஏதாவது நட்சத்திரங்கள் இருக்கா? காலபுருஷனுக்கு 5 கணக்கு வச்சுங்க. அந்த காலத்துலேருந்தே இந்த காலபுருஷனை பேஸ் பண்ணி தானே நம்ம பாரம்பரிய ஜோதிடமே சென்று கொண்டு இருக்கிறது. அந்த லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது? 2, 7 குடையவன் 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அதிர்ஷ்டம், குடும்பம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் என்ற இடத்தில் குடும்பங்கிற வார்த்தை தான் இருக்குது. ஏன்னா அதாவது அங்கே அஸ்வினி மகம் இருக்குது, மகம் 1, 5, 9 கனெக்டிவிட்டி, அது திரிக்கணும், அதை விட்டுருங்க, அது நம்ம தலைப்பு கிடையாது. ரெண்டாவது 5ஆம் பாவத்தில் வேறு என்ன நட்சத்திரம் இருக்குது? 2, 7 குடையவன் இருக்கிறாரு. அப்போ அதிர்ஷ்டம் தான், கரெக்டு தான். என்னது? குடும்பம் அமையிறது, மனைவி அமையிறது அதிர்ஷ்டம் 5ஆம் இடமா? ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டமாக மனைவி அமைவதும் குடும்பம் அமைவதும் தான் 5ஆம் பாவத்தில் அதிர்ஷ்டமாக இருக்குது. அடுத்து வேறு என்ன இருக்குது? உத்திரம் இருக்குது, 5ஆம் அதிபதி நட்சத்திரமே இருக்குது. நல்ல ஒரு குழந்தை பெறுவது அதிர்ஷ்டம். ஆமாம், அதிர்ஷ்டம் தான். நல்ல ஒரு குழந்தையும், நல்ல ஒரு குடும்பமும், நல்ல ஒரு வேலையும் அமைவது தான். அதில் வேலையும் கூட அங்கே வைக்கல. 2, 7 குடையவன் சுக்கிரனோட நட்சத்திரம் பூரம் அங்கே இருக்குது. அப்போ குடும்பமும் வருமானமும் மனைவியும். 5ஆம் இடம் உத்திர நட்சத்திரம் அங்கே இருக்குது. நல்ல குழந்தை, நல்ல ஒரு திட்டமிடுதல், இதுதான் 5ஆம் இடத்துல இருக்குது. இதுதான் 5ஆம் இடத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம். ஆனால் இன்னொரு மித்தையை பாருங்கள், 5ஆம் அதிபதி நட்சத்திரம் உத்திரம் 6ஆம் இடத்துல இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டமே 6ஆம் பாவத்தில் தான் இருக்குது. உன் வேலையில் தான் உன் குடும்பம் இருக்குது. நான் சொன்னேன், அந்த 5ஆம் பாவத்தில் 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்குஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி, 2வது குழந்தை, இடுப்புக்கு கீழே இருக்கும்போது 7ஆம் பாவம் நம்ம தனியாக வந்து ஜோதிடத்தை விளக்கணும்னு அவசியம் இல்லை. 7ஆம் பாவத்தில் என்னென்ன மேட்ரு இருக்கோ அது பூரா 5ல் தான் இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது. 5ஆம் இடம் குலதெய்வம் எல்லாமே இருக்குங்க. 5ஆம் இடம் குலதெய்வம், குழந்தை, திட்டமிடுதல், ஷேர் மார்க்கெட்டிங். ஐயா, நம்மளுக்கு தெரியாது, நம்ம சின்ன பசங்க, நம்மளுக்கு தெரியாத காரகமெல்லாம் நிறைய பேர் நம்ம குழுவில் ஜாம்பவான்கள் இருக்காங்க, அவங்கள எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு எங்கே இருக்குது? 6ஆம் இடம் வேலைன்னு ஒரு இடத்துல இருக்குது. அங்கே போ, இதுக்கெல்லாம் நீ உழைக்கணும். 6ஆம் இடம் வேலை, உழைப்பு தான். சரி, 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் வச்சா 10ஆம் இடத்துக்கு ஏன் 5ஆம் இடம் 8ஆம் இடமா வச்சான்? 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 6ஆக இருக்குது. 10ஆம் இடத்துலேருந்து எந்தி வந்தால் 8ஆம் இடத்துக்கு ஒருத்தர் சொந்தமாக தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சுய தொழில் தொடங்குறாரு, பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு தொழிலை தொடங்கிட்டார். அந்த தொழிலில் போய் அவர் உழைப்பு இருக்கணும். நல்லா வேலை செய்கிறாங்களா, செய்ய மாட்டாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்கிறாங்களா, இல்லை எவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்க தொழில், அந்த தொழில் ஏதாவது பிரச்சனைக்கு தான் இவர் அந்த இடத்துல போய் உழைக்கணும். அதை விட்டுட்டு நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஏசி போட்டு பெட்டை போட்டு பாயை விரித்து படுத்து தூங்கினா அந்த தொழில் சூப்பராக இருக்குமா? ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், அந்த 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் தான் அங்கே பாக்கியம். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அங்கே இருக்குது, அருமையான விஷயம் இருக்குது. 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி. ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டங்கிறது எங்கே இருக்குது? 6ஆம் இடத்துல இருக்குது. என்னென்ன ஏங்க உங்களுக்கு வயசாக, இப்போ இங்கே இருக்கிற குழுவில் இருக்கிற அனைத்து பேருமே வந்து வயசு கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரி சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க, என்ன மாதிரி சின்ன பசங்களாம் ரொம்ப வயசு கம்மியான பசங்களாம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப
வயது பெரித்த இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? அப்பா நம்மதையே சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரணும். ஏன்னா அவங்கெல்லாம் வயசில் ஓடுன்னு ஓடிட்டாங்கப்பா. அவங்க படாத கஷ்டம் என்ன இருக்குது? எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. நோய் இல்லாத வாழ்க்கையே ஒரு மனிதனுக்கு சிறந்த அதிர்ஷ்டம். நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். சின்ன வயசில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறங்களெல்லாம் பாருங்கள், இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு சும்மா காட்டில் இருந்து மம்முட்டி எடுத்து களை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால் அது செய்ய முடியுமா? என்ன காரணம்? உடம்பு, நோய் இல்லாத உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு. அது 6ஆம் இடத்துல தான் அங்கே இருக்குது. அந்த 6ஆம் இடம் நோய் இல்லைன்னா அவனுக்கு அதிர்ஷ்டம். 5ஆம் அதிபதி அங்கே இருக்கிறார். 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி இல்லாத ஒரு விஷயம் அவனுக்கு அதிர்ஷ்டம். அதனால தான் 5ஆம் அதிபதி நட்சத்திரம் 6ஆம் அதிபதி இடத்துல கொண்டு போய் இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அப்போ இயற்கையாகவே 6ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயத்தை சொல்லுது. சரி, பெண்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு உரம்பரை வந்தால் எத்தனை பேர் வந்தாலும் இந்த பெண் சமைச்சு போடணும் அப்படிம்பாங்க. பொண்ணு பார்க்க போகிறப்ப சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் பொண்ணு இப்போலாம் அப்படி பொண்ணு கேட்டால் கிடைக்காது, அது வேறு. இப்போ போய் பொண்ணு அந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகாது, அது வேறு. ஆனால் இப்போ சில பேர் நல்லா சாப்பாடு ஆக்குனாங்களா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு சாப்பாடு ஆக்க தெரிய மாட்டேங்குது தானே. இப்போ நல்ல உணவு இல்லை தானே. அப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஐயா பெண்மகள் அடுப்படியில் தான் கிடக்கணுங்கிற வார்த்தைக்கு நான் வரல. இதுக்கு முடிச்சு போட வேண்டாம், அந்த அர்த்தத்துக்கு நான் வரவே இல்லை. அவங்க சுதந்திரமாக எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி தான் முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சமபாதி இன்றைக்கி சமபாதி கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கே சம உரிமை ஈஸ்வரன் கொடுத்துட்டார். அந்த டாபிக்கு நான் வரல. ஆனால் ஒரு பெண்ணுக்கு என்ன? நல்ல குடும்பத்தை பார்த்துக்கணும், கணவரை நல்லா குடும்பத்தை வழி நடத்தணும், நல்ல ஒரு உணவை. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்கள் தான் சமைக்கிறாங்க. அவங்க அடிமைத்தனங்கிற வார்த்தையில் சொல்ல வரல. அவங்க கையால் செஞ்சு சாப்பிட்டா என்னமோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதனால தான் அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல சிறந்த உணவு அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை அடங்கியிருக்கு. அதனால் 6ஆம் பாவத்தில் இன்னும் என்னென்ன காரகம் இருக்குன்னு அடுத்தடுத்த பதிவுக்கு வருவோம். நன்றி, வணக்கம். தாழ்மையுடன் சேவல் கொடி வேலவன்.